ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Famzi கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கலகல எப்படி பண்ணலாம், இது வந்து கீழக்கரை ஸ்பெஷல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கோகோனட் வந்து ஃபுல் கோகோனட் வந்து எடுத்து அதை நல்லா அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அரைச்சி நல்லா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப் சுகர் எடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு 15 இல்லைனா 20 ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி அதை நான் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கோகோனட்லேருந்து நம்ம பால் எடுக்கணும். நல்லா வந்து கட்டி பால் தான் எடுக்கணும். நம்ம தண்ணி பாலை வந்து இதுக்கு ஆட் பண்ண போகிறது இல்லை. பாலை வந்து கட்டி பால் எடுத்ததுக்கப்புறமா 2 முட்டை நல்லா அடித்து நல்லா கலக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த சுகர் பவுடரை இதில் ஆட் பண்ணி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மைதா ஆட் பண்ணுவாங்க. இப்போ நான் இதுக்கு வந்து மைதா ஆட் பண்ண போகிறதில்ல, கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். கோதுமை மாவு வந்து நல்லா நான் வந்து 4 கப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாவு வந்து நல்லா கட்டியாக வரணும். ஒரு ரொட்டி பதத்துக்கு வர்ற அளவுக்கு இந்த மாவு நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இதில் வந்து 4 கப்பு தேவைப்பட்டது. ஒரு தேங்காய்க்கு 4 கப்பு நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கீழக்கரை சைடில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கலகலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் இல்லாமல் நான் இதுக்கு மைதா ஆட் பண்ணாமல் கோதுமை மாவுலேயே வந்து ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக தேங்காய் பால், நம்ம முட்டை, நெய், அப்புறமா கோதுமை மாவில் செய்கிறனால இது குழந்தைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ஹெல்த்தி ஸ்நாக்காகவும் இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்லா வந்து கட்டியாகிடுச்சு. நல்லா ரொட்டி மாவு பிசைகிற அளவுக்கு இருக்கணும் இந்த மாவு. இதை கொஞ்ச நேரம் வந்து நான் மூடி வைக்க போகிறேன். நல்லா மூடி வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா எடுக்கலாம். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நான் இதை வந்து நல்லா வளர்த்து ரொட்டி மாதிரியே வளர்த்து நம்ம ரொட்டி எப்படி போடுவோமோ அதே மாதிரியே வந்து வளர்த்து எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் வளர்க்காமல் ரொம்ப ஹார்டாகவும் வளர்க்காமல் கரெக்டான பதத்துக்கு இதை வளர்த்து எடுத்துக்கலாம். வளர்த்த எல்லா மாவையும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறது வந்து எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தடிசாக போடுவாங்க. நான் வந்து மெலிசாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வளர்த்து நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் தடிசாக வந்து நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சாஃப்டாக கிடைக்கும், கிறிஸ்பி இல்லாமல். நான் வளர்த்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் நான் கட் பண்ண எல்லாத்தையுமே வந்து இதை ஒரு பிளேட்டில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு, நான் எடுத்து போடுறதுக்கு.
இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்லா சூடானதுக்கப்புறமா எல்லாத்தையும் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சூடாக இருக்கும் போது நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். இதை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே எல்லாத்தையும் வந்து பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக வந்து ப்ரௌனாக வர அளவுக்கு, ரொம்ப கருவை விட்டுறக்கூடாது. லைட் ப்ரௌன் வந்தோடனே இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் லைட்டான ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இப்போ அதே மாதிரியே அடுத்த செட்டும் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து 1 மாதம் கூட அப்படியே இருக்கும். இது வந்து கெட்டே போகாது. நல்ல கிறிஸ்பி வந்து அப்படியே இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது, கீழக்கரை ஸ்பெஷல். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.